ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு கிழந்தையே. உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே. அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது என்பதை புரிந்துகொள். குலதெய்வத்தின் வாக்கெல்லாம் அதனை எளிதாக யாருக்கும் கிடைக்காது என்பதை புரிந்துகொள். அதனால்தான் உன் தாய் உன்னிடத்தில் இது கிடைக்கும்போது நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன் என் தங்கமே. இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு, உன் காவல் தெய்வத்தின் வாக்கு என் தங்கமே. நான் சுமந்து கொண்டு உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். குலதெய்வ வாக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உன் மீது அது அக்கறை கொண்டதும் உன்னுடைய குலதெய்வம் அல்லவா என் தங்கமே. எதுவாக இருந்தாலும் உனக்கு தெரிவிப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வத்திற்கு தெரிந்துவிடும் தங்கமே. அப்படித்தான் இன்று உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் என் தங்கமே. இதனால்தான் இந்த காளிசாமி உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு முக்கிய விஷயம் என்றவுடன் அதை தெரிந்து கொண்டு விட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் குலதெய்வம் உன்னிடத்தில் இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களாலும் அது தள்ளி போய்கொண்டே இருக்கிறதல்லவா? உன் வீட்டில் நல்ல காரியம் சரியாக நடப்பதில்லை என்று புலம்புவதோடு எல்லாம் என் குலதெய்வத்திற்கு தெரியும். உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய கஷ்டங்களை கொடுப்பதற்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது நீ அதிலிருந்து மீண்டு சற்று மன மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கின்றது என் தங்கமே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் பிணைந்து இருக்கின்றது என்பது இந்த குலதெய்வமான எனக்கு தெரியும் என் தங்கமே. ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன்னை பிரித்து முடிக்கின்றது. பிரிக்கவே முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது அல்லவா என் தங்கமே. அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே ஒரு கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து விட்டாலும் என்று நீ நினைத்தாலும் கூட உன்னால் மீள முடியவில்லை. எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ ஏங்கிய காலம் அதிகமாக உண்டு. இந்த வாழ்க்கை எல்லாம் என்னால் வாழவே முடியாது என்று நீ நினைத்த காலம் நிறையாக உண்டு. இப்போது ஏதோ வாழ்ந்து பார்க்கலாம் என்று ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது அல்லவா? இந்த வாழ்க்கையை கண்டு என் குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை அவர்கள் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க இப்போது தயாராக இருக்கிறார்கள் என் தங்கமே. உன் மனநிலையில் மிக மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி வந்து உன்னை சோதனைக்கு ஆழமாக ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே. குலதெய்வம் உனக்கு என்று துணையாக இருக்கும் என்று உறுதி கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்னும் சில நாட்களில் கஷ்டப்பட போகிறார்கள். ஆனால் என் தங்கம், இனி உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் இருக்க போவது இல்லை என் தங்கமே. உன்னை கண்ணீர் சிந்த வைப்பவர்களுக்கு உன்னுடைய குலதெய்வம் பதிலடி கொடுப்பதை நீ நாள்களில் பார்க்கத்தான் போகின்றாய். உனக்கு ஏற்படுத்த
நிறுத்தி கொடுக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து குலதெய்வம் தான் உன்னை ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. இனிமேல் நம்மால் முடியவே முடியாது, இனி நடக்காது என்று நீ நினைத்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து முயற்சியை கொடுத்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறார்கள் என் தங்கமே. இன்று உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயம் என்ன தெரியுமா? இதற்கு மேலும் என்ன நடந்தாலும் அதற்கு நீ கவலைப்படக்கூடாது. ஏது நடந்தாலும் வாழ்க்கை என்ன வந்தாலும் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வம் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். உன்னை காக்க சொல்லி இந்த குலதெய்வம் இருக்கிறது என்பதை மனதில் நினைத்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயமாக எப்போதும் உன்னை பாதுகாக்கின்ற கடமையும் இருக்கின்றது என் தங்கமே. எந்த விதமான பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவார்கள். எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுக்க அவர்கள் நினைப்பதில்லை. உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் அதை தடுக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதை புரிந்துகொள். இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என் தங்கமே. ஒவ்வொரு வெள்ளியும் உன் நிலைவாசலுக்கு மஞ்சள் பொட்டு சிவப்பு பொட்டு வைத்து நிலைவாசலை வணங்கு என் தங்கமே. வழிபடுவது நல்லது என்று நினைத்தால் இதை செய் என் குழந்தையே. ஒவ்வொரு வெள்ளியும் முன் வாசலில் தயிருடன் மஞ்சளை சேர்த்து குழப்பி அதை நிலைவாசலின் மீது அப்பு என் தங்கமே. அதன் பிறகு அங்கங்கே சிவப்பு பொட்டுகளை வைத்து அலங்காரம் செய். பிறகு ஒரு விளக்கு சட்டியில் உப்பு 2 விளக்கு செட்டிகளில் உப்பு நிறைத்து கொண்டு ஒரு லெமனை 2ஆக வெட்டி அதில் 1 மஞ்சளும் 1 சிவப்பும் தடவி வை. உன் வீட்டில் நிலவாசலில் இருக்கும் குலதெய்வத்திற்கு மனம் குளிரும். உன் வீட்டில் வர நினைக்கும் எதிர்மறை சக்திகள் அப்படியே பின்னாடி போய்விடும் என் தங்கமே. இப்போது உனக்கு அனைத்தையும் கொண்டு வர உன் குலதெய்வம் முயற்சி செய்யும் தங்கமே. உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு வாக்கினை தருகின்றது என்றால் இந்த வாக்கில் நீ நிச்சயமாக உனக்காக நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது என் குழந்தையே. நீ எப்போதும் என் எண்ணங்களை எல்லாம் வைத்து கொண்டு மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும். நீ நடந்து கொண்டிருக்கின்ற பாதையில் சிக்கலாக இருந்தாலும் உன்னோடு கரங்களை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருப்பது உன் குலதெய்வம் அல்லவா என் தங்கமே. உன்னுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் ஒன்று எந்தவித தடங்கல்களும் இன்றி நடக்க ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு நீ செய்ய வேண்டும். சொன்னதை மனதில் வைத்து செய்துவிடு என் தங்கமே. குலதெய்வம் கோவிலுக்கு முடிந்த அளவிற்கு நீ சென்று உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியங்களை பெற்றுக்கொள். ஒன்று காத்திருக்கின்றது. உன்னுடைய மன வழிகளில் அனைத்து குறைகளையும் மன நிம்மதியை கொடுக்கத்தான் உன் தெய்வம் காத்து கொண்டிருக்கும் என் தங்கமே. என்றும் நம்பிக்கையை தருவதற்கு உன் குலதெய்வம் கூறுகின்றது. உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் எல்லோருமே உன்னுடைய பிள்ளைகள் என்ற கருணை குணம் இருக்கும் இந்த காளி தேவி என்றுமே உன்னை கைவிட்டு விடமாட்டாள் என் தங்கமே. நீங்கள் எப்பொழுதுமே அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நான் இன்று சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி என்னிடத்தில் இவர்கள் கேட்டுவிட்டார்கள் என் தங்கமே. நான் என்றைக்குமே உனக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களோடு உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீய சக்திகள் எதுவும் எந்த செய்வினைகள் எதுவும் என் குழந்தையை சேராது என்று சொல்லிவிட்டேன் என் அன்பு குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் உன் காளிக்கு பலித்துவிட்டது. காளியின் காதில் கேட்டுவிட்டது என் குழந்தையே. அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமாம். நீண்ட காலமாக இந்த காளி அன்பை நீ முழுமையாக பெற்றுவிடுவாய் என் தங்கமே. உன்னுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே. அது மட்டும்தான் என் வாக்கின் உன்னால் உணர்த்து கேட்க முடிகின்றது. ஒரு முறை சிந்தித்துப் பார். இந்த காளி தேவி எப்படி இந்த வாழ்க்கைக்கு
துளைந்து தான் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி இந்த அம்மாவினுடைய அவ்வளவு அதிகமான அன்பையும் பக்தியையும் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையை மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எப்போதும் என்னை தூர வைத்து கொண்டிருந்தால் உன் மனநிலையும் அப்படித்தான். இப்போது என்னை அரவணைத்தாய், அப்போதிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் கிடைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா என் தங்கமே. எதையுமே யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாது என் தங்கமே. பொறுமையாக எதையும் செய். கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது, பொறுமை நிச்சயம் தேவைப்படுகிறது என் தங்கமே. என் குழந்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை தான் வாழ்க்கையில் அமைய போகின்றது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து செல்ல ஜெயிக்க வரப்போகிறாய் என் தங்கமே. அத்தனை திறமைகளும் உனக்குள் அடங்கி இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலும் தைரியத்தையும் உன் காளிதேவி கொடுக்கும் வரை நீ என்றுமே வெற்றியைத்தான் தழுவிக்கொண்டிருப்பாய் என் தங்கமே. நீ இன்று விஷயங்கள் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, உன்னிடத்தில் புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்போதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வரும் இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதமாக பயன்பட போகின்றது என் குழந்தையே. உன்னுடைய அழகான புன்னகை எப்போதுமே பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமும் என்பது பல பிரச்சனைகளை அதிலிருந்து மீட்டு வர உதவும் என் தங்கமே. இந்த இரண்டு குணங்களையும் உன்னுள் அதிகமாக வைத்துக்கொள். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான மனநிலையில் மாறிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகள் சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகளை உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்க்கின்ற, உன்னை தீண்ட கோபத்தை செய்தவர்கள் எல்லாவற்றுக்கும் தாண்டி நீ உன்னுடைய கோபத்தை என்னவென்ன அதை மட்டும் நீ செய்துவிடக்கூடாது. மௌனத்தில் கடந்து சென்று விடலாம். அனைத்தையும் நிச்சயமாக செய்ய முடியும் என் தங்கமே. இதுவே உன்னுட ஆயுதமாக பயன்படுத்து. அனைத்தையும் வென்று உனக்கு அனைத்தையும் பெற்று கொடுக்க இந்த தாய் உன்னுடன் இருப்பாள் என் தங்கமே. ஒவ்வொரு படையையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சியில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்வமே. இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதையெல்லாம் நீ உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன் என் தங்கமே. இனி வரும் காலங்கள் எதிர்பார்த்து காத்திரு. எதிர்பார்ப்புகளைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய இந்த காளிதேவியின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்கின்றேன் என் தங்கமே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு அதற்கான சக்திகளை உனக்குள்ளேயே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே. இந்த காளிதேவி ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு துணையாக என்றென்றுமே இருக்கும் என் தங்கமே. உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அனைத்தையும் வென்று நீ நிச்சயமாக நல்லபடியான வாழ்க்கையைத்தான் உன்னை தழுவ செய்வேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றி படியில் ஏறிக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கான சமர்ப்பணமே என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். உன் குலதெய்வம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இருவர் துணையில் நீ நலமும் வளமும் பெற்று வாழ்வாய் என்பதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறேன் என் தங்கமே. எந்தவித பயத்தையும் மனதில் போட்டுக்கொண்டு, எந்தவித கலக்கங்களையும் மனதில் போட்டுக்கொண்டு நெருடிக்கொண்டிருக்காதே என் தங்கமே. அனைத்தும் அவ்வப்பொழுது சரியாகிவிடும். நான் இருந்து கொண்டு அனைத்தையும் சமாளித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எதையோ மனதில் போட்டு ஆழமான காயாத ரணமாக பூசிக்கொண்டிருக்காதே என் தங்கமே. அனைத்தையும் நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்லதொரு வழியை காட்டத்தான் இருக்கின்றேன் என்பதை என்றும் மறந்து விடாதே. உன்னை அதிலிருந்து காப்பேன் என் குழந்தையே. நான் துணையாக இருக்கின்றேன். உன் காளிதேவி துணையாக இருக்கிறாள். எந்த பயமும் வேண்டாம்.
ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு வினாடியும் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கும் உன் தேவிகளை நீ எப்பொழுதுமே வணங்கு. என் குழந்தையே, வணங்க மறந்துவிட்டு இதுவெல்லாம் நடக்குது அதுவெல்லாம் நடக்குது என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. அனைத்து செயல்களையும் செயலில் காட்டி நீ நல்லதை பெற்றுக்கொள் என் தங்கமே. எந்த தெய்வமும் சொன்னவுடன் செய்வதில்லை. அதற்கான நேரம் வந்தவுடனே அதை உன்னிடத்தில் செய்து கொண்டே இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.